அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் வேதமே மனமகிழ்ச்சியில உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஆண்டவர் நம்மளோடு பேச போகிறார். அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்க போகிறார். நம்மளுக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை திரும்பவும் நம்மளுக்கு உறுதிப்படுத்த போகிறார். பெரிய அற்புதங்களை நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். வேதமே மனமகிழ்ச்சி அவன் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணது மாதிரி இருந்தது. ஆனால் நிறைய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு வாரமும் புதிய புதிய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு பைபிள் இன்னும் நான் அதிகமாக வாசிக்கணும், இதே மாதிரி மெடிடேட் பண்ணணுங்கிற ஆவல், அப்புறம் குடும்பமாக மெடிடேட் பண்ணணுங்கிற ஒரு ஆசையை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் நீங்களும் மெடிடேட் பண்ணுறீங்க. அதை நினைத்து அதை அறிந்து கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எப்படியாவது அந்த வசனங்கள் நமக்கு முக்கியம். ஏனென்றால் நித்திய ஜீவ வசனங்கள் அவைகள். அந்த வசனங்களை ஆராய்ந்து பார்ப்பதின் மூலமாக நித்திய ஜீவனை நாம் அடைந்து கொள்ள முடியும். ஆகவே இந்த வசனங்கள் நமக்கு மனமகிழ்ச்சியாக இருக்கணும். ஸோ இன்னைக்கும் நம்ம தியானிக்க போறோம். அதற்கு முன்பதாக நம்ம ஒரு ஜெபத்தை செய்து ஆரம்பிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே வேதமே மனம் மகிழ்ச்சியில உங்களுடைய வேதத்தை தியானிப்பதற்காக நாங்கள் எல்லாரும் கூடியிருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை, இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கும் ஆண்டவரே உங்களுடைய வேதத்தை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு பேச வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை நாங்கள் கண்டுபிடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த எச்சரிக்கையான வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கண்டுபிடிக்க, அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. உம்முடைய வேதமே எங்களுக்கு நல்ல மருந்தாக இருக்கிறதே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் பாதைகள்லாம் தீபமா இருக்கிறதே, ஸ்தோத்திரம் அப்பா. அந்த வெளியேற பெற்ற வேதத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம் அப்பா. நீர் எங்களோடு பேசுவீராக ஆண்டவரே. பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் நீ இடைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்துவீராக. உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஒவ்வொரு வாரமும் நம்ம ஒரு வித்தியாசமான டாபிக்ல ஆண்டவர் நம்மளுக்கு பல காரியங்களை சொல்லி கொண்டு வருகிறார். கடந்த வாரத்துல நம்ம சியோனை குறித்து தியானித்தோம். சியோன்னா யாரு, சியோனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். இன்னும் சியோன் எப்படியெல்லாம் நடக்கணும், எப்படியெல்லாம் நடக்கக்கூடாது, நம்ம வாழ்க்கையில அதை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அநேக காரியங்களை ஆண்டவர் நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். நம்மளை தட்டி எழுப்பினார். நம்ம தான் சியோன், நம்மளுக்கு அநேக ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்ம தூசியெல்லாம் விட்டு உதறி எழும்பணும் அப்படிங்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அழகா நம்மளுக்கு கற்றுக் கொடுத்தார். அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருந்திருக்கும். 1 வீக்ல முடிச்சிடணும்னு நம்ம நினைச்சோம். ஆனா 2 வீக்ஸா அதை ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். இன்னும் நிறைய பார்க்கும்பொழுது இன்னும் வசனங்கள் நிறைய இருக்குது சியோனை குறித்து. ஸோ ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. நான் நினைக்கிறேன் நீங்க கூட அதை தியானம் பண்ணியிருப்பீங்க. நான் நினைக்கிறேன் நிறைய கற்றுக்கொண்டு இருப்பீங்க. அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல எருசலேமை குறித்து கூட நிறைய காரியங்கள் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இதையெல்லாம் நம்ம தியானம் பண்ணி இது எல்லாத்தையும் நமக்கென்று சொந்தமாக்கி கொள்ளணும். அதுதான் இந்த தியான பைபிள் மெடிடேஷனுடைய முக்கியமான ஒரு நோக்கமே. சோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல தியானிக்கலாம்? இன்றைக்கு நம்ம ஒரு வசனத்தில் இருக்கிற ஒரு வார்த்தையின் அடிப்படையில நம்ம தியானிக்கலாம். சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இந்த வசனத்துல உமது ஜனங்கள் மகிழ்ந்திருக்கும்படி திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அப்ப இதுல இருந்து தெரியுது அவங்க கஷ்டப்பட்டுட்டு வேதனைப்பட்டுட்டு வேதனையோடு இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் மறுபடியும், அதாவது திரும்பவும் உயிர்ப்பித்தால் சந்தோஷம் அடைய முடியும். ஸோ அந்த வேர்டு திரும்பவும் அல்லது மறுபடியும் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நம்ம நிறையா காரியங்களை தியானிக்கலான்னு நினைக்கிறேன். ஸோ திரும்பவும் ஆண்டவர் உயிர்ப்பிக்க மாட்டீரோ என்று நம்ம இங்க வாசிக்கிறோம். ஸோ என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நம்மளை உயிர்ப்பிப்பார், திரும்பவும் நம்மளை உயிர்ப்பிப்பார், திரும்பவும் ரெஸ்டோர் பண்ணுவார், என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு இந்த மாதிரி திரும்பவும் ஆண்டவர் செய்ய போகிறார் என்பதை நம்ம இன்னைக்கு தியானிக்கலாம். ஆமீன். வேதத்துல நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்றைக்கி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம வாசித்து அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் திரும்பவும் அதை நமக்கு கொடுக்கணும், திரும்பவும் நம்மளை ஆசீர்வதிக்கணும் என்பதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நிச்சயமாக இந்த மெடிடேஷன் டைம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன்.
எல்லாரும் வேதத்தை எடுத்து வைத்திருப்பீர்கள் என்று நம்புகிறேன். பென், நோட்புக் இவற்றோடு கூட நீங்க உட்காருங்க. கண்டிப்பா நீங்களும் எங்களோடு கூட இணைந்து வேதத்தை தியானியுங்கள். நிச்சயமாக ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். முதலாவதாக நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருகிற வசனம் சங்கீதம் 51:12. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். உமது இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவருடைய இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நம்மளுக்கு திரும்பவும் தரப்போகிறார். அநேகருடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருப்பாங்க. பாவமான வாழ்க்கைக்கு திரும்ப சென்றிருப்பாங்க. இல்லைன்னா சோர்வுனால அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை, அபிஷேகத்தை இழந்து போயிருப்பாங்க. எவ்வளோ ஜோம் பண்ணியும் எவ்வளோ தேடியும் ஒரு அற்புதமே நடக்கலையே, நம்ம எதுக்கு ஜோம் பண்ணோம் அப்படிங்கிற எண்ணத்தினால கூட சில பேர் அவங்களோட ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்திருப்பாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நம்மளுக்கு திரும்ப தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த சங்கீதம் தாவீதுடைய சங்கீதம். தாவீது பாவம் செய்த பொழுது ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசி அனுப்பி அவருக்கு அதை உணர்த்தின பொழுது ஆண்டவரை நோக்கி கதறி கேட்கிறார், ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், உண்மைதான், ஆனா என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்க என்று சொல்லுகிறார். இதுல இருந்து நம்ம புரிந்து கொள்கிற காரியம், நம்ம பாவம் செய்யும் பொழுது நம்ம ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் விடுகிறோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மை விட்டு எடுபட்டு விடுகிறது. ஸோ ஆனா கண்டிப்பா ஆண்டவர் அதை நமக்கு உணர்த்துவார். அப்படி உணர்த்தும் பொழுது தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு மறுபடியும் நான் இழந்த அந்த ரட்சிப்பை தாரும், ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாரும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் திரும்பவும் கொடுக்கிறார். ஆமென். தாவீதை எப்படி ஆசீர்வதித்து ராஜாவாக உயர்த்தி அதுக்கப்புறம் பெரிய ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்தாரோ, அதே போல நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு திரும்பவும் ரட்சிப்பை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். ஸோ ரட்சிப்பை திரும்பவும் தருகிறேன்னு சொல்லுகிற ஆண்டவர் இன்னொரு வசனத்தை சொல்லுகிறார். எசேக்கியேல் 34:16 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எசேக்கியேல் 34:16. நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, எலும்பு முறிந்ததை காயங்கட்டி, நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுனவைகளை அழிப்பேன். ஸோ இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது, நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து, ஸோ இங்க காணாம போனது அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் காணாமல் போன ஆட்டுக்குட்டி அது நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வருது. எப்படி அந்த ஒரு ஆட்டுக்குட்டிக்காக அந்த மேய்ப்பன், அதாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவங்க அந்த ஆட்டுக்குட்டிக்காக தேடி போய் அதை திரும்ப மந்தையில சேர்த்தது போல நம்மளையும் ஆண்டவர் அந்த காணாமற் போனதை அவர் திரும்ப கொண்டு வந்து அப்படின்னு ஆண்டவர் திரும்பவும் இந்த இடத்துல சொல்லுகிறார். ஸோ உங்க வாழ்க்கையில கூட நீங்க ஒருவேளை யோசிக்கலாம், நான் ரொம்ப தூரமா இருக்கிறேன் ஆண்டவரை விட்டு, நான் ரொம்ப என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு பெரிய கேப் வந்துருச்சுன்னு. இன்னைக்கு இட்ஸ் நாட் டூ லேட். இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை திரும்பவும் எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது ஆண்டவர் கண்டிப்பாக அதை திரும்ப புதுப்பிப்பார், அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை. அடுத்ததாக நம்ம இன்னொரு வசனத்தை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 103:5 இந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. இங்கே நம்ம பார்க்கிறோம், திரும்ப வாழ வயது போலாகிறது. ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தாங்கன்னு கேட்கிறாரு. இங்க பார்க்கிறோம் இந்த வசனத்துல கழுகுக்கு சமானமாய் திரும்ப உன் வயது வாழ வயது போலாகிறது. முன்பு பார்க்கும் பொழுது வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்குகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட வயதானது நிமித்தமாக ஒருவேளை பலவீனங்கள் இருக்கலாம், பலவிதமான வியாதிகள் வந்ததுனால பலவீனங்கள் தாக்கி இருக்கலாம், அநேக நேரங்கள்ல கவலைகளினாலே கூட நமக்கு பலவீனமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். திரும்பவும் நமக்கு வாழ வயது போல மாற்றுகிறார். வயதானாலும் நாளுக்கு தக்க பலன் இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வயதானாலும் திரும்பவும் உன்னை வாழ வயது போல மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். ஸோ திரும்ப நமக்கு அந்த பலனை, திரும்ப நமக்கு அந்த ஆயுசு நாட்களை ரெஸ்டோர் பண்ணி கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். இந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. இதே தான் நம்ம ஏசாயா 40:31 நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள்.
இந்த வசனத்துல கூட நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிந்தது போல அந்த கழுகுக்கு எப்படி ஆண்டவர் அந்த ஸ்ட்ரென்த்தை, அந்த பலனை திரும்பவும் அதுக்கு தருகிறாரோ, அதே போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து எழும்புவார்கள் என்று பார்க்கிறோம். இதைதான் நாங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு, கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகும். சோ திரும்ப அந்த யூத் யங் டைம்ல இருந்து அந்த ஸ்ட்ரென்த், அந்த ஒரு பலனை ஆண்டவர் திரும்ப தர ஒரு வல்லவராயிருக்கிறார். ஆமென். இதை சொல்லும்போது காலேப் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. காலேப் சொல்லுகிறார், மோசே என்னை அனுப்பும் போது 40 வயதுள்ளவனா இருந்தேன். இப்போ இஸ்ரவேல் கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது 85 வயதுள்ளவராயிருக்கிறார். அப்ப அவர் சொல்லுகிறார், மோசே அன்றைக்கு என்னை அனுப்புன அதே பலன் எனக்குள்ள இன்றைக்கும் இருக்கிறது. நான் யுத்தம் பண்ணி மலை தேசத்தை பிடித்துக் கொள்வேன். எனக்கு அந்த எப்ரோன் பட்டணத்தை, அந்த மலை நாட்டை எனக்கு தாரும் என்று கேட்கிறார். ஸோ எவ்வளோ ஸ்ட்ரென்த் இல்லையா? 85 இயர்ஸ்லையும் அந்த ஒரு மலை நாட்டை பிடித்திருக்கிற மக்களோடு கூட போராடி ஜெயித்து அந்த மலை நாட்டை நான் சுதந்திரமாக கொள்வேன் என்று சொல்லுகிறார். ஸோ இதுக்கு காரணம் ஆண்டவர் தான் அவருக்கு ஒரு புதிய பலனை கொடுத்திருக்கிறார். திரும்பவும் அவருக்கு வாழ வயது போல மாற்றி இருக்கிறார். அப்போ அவருக்கு செய்த ஆண்டவர் நமக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். மோசே கூட 80 வயதுலதான் ஆண்டவர் அவரை திரும்ப எகிப்துக்கு அழைத்து அங்க அவருக்கு ஒரு பெரிய லீடர்ஷிப்பை கொடுக்கிறார். ஆமென். சீனாய் மலைக்கு 2 முறை அவர் 80 இயர்ஸ்ல ஏறுறார். ஸோ அவ்வளோ பலன், கர்த்தருடைய பலன். ஆமென். இன்றைக்கும் உங்களுடைய சரீரத்துல ஒருவேளை நீங்கள் பலனை இழந்திருக்கலாம், ஒரு மாதிரி சோர்ந்து போய் நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு புது பலனை கொடுக்கிறார். கழுகுக்கு சமானமாய் கொடுக்கிறார். கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஸோ திரும்பவும் நமக்கு ஒரு பலனை கொடுப்பார். ஸோ வயதானவங்க சோர்ந்து போகாதீங்க, ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்கன்னு கேளுங்க, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆமென். அடுத்ததாக ஆண்டவர் நம்மளுக்கு திரும்ப எதை தருகிறார், எதை செய்கிறார் என்பதை நம்ம சங்கீதம் 71:20 நம்ம வாசிக்கலாம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர். ஸோ இங்க பார்க்கிறோம், தாவீது சொல்லுகிறார், என்னை அநேக இக்கட்டுகளிலிருந்து, ஆபத்திலிருந்து, பாதாளத்திலிருந்து திரும்ப ஏற பண்ணுகிறீர், திரும்ப உயிர்ப்பிக்கிறீர். ஆமென். இன்னைக்கு கூட அநேகருடைய வாழ்க்கையில நிறைய இக்கட்டுகள், நிறைய பிரச்சனைகள், கொள்ளை நோயினால உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள், இன்னும் அநேக இக்கட்டான நெருக்கமான சூழ்நிலைகள், எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை உயிர்ப்பிக்க ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எவ்வளோ ஒரு கஷ்டமான பாதாளம் போன்ற பிரச்சனையா இருந்தாலும் அதிலிருந்தும் ஆண்டவர் நம்மளை ஏறி வர பண்ண, திரும்பவும் நம்மளை ஏறி வர பண்ண அவர் வல்லமையுடையவராயிருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை இந்த கொரோனானால நிறைய பேர் பலவீனத்தோடு இருக்கலாம், ரொம்ப வேதனையோடு கூட இருக்கலாம், பலவிதமான வியாதிகளும் ரொம்ப கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கலாம். ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை தான், ஆண்டவர் என்னை திரும்பவும் உயிர்ப்பிப்பார். ஆமென். அப்ப ஆண்டவரே என்னை திரும்பவும் உயிர்ப்பியும் என்று சொல்ல சொல்ல கர்த்தர் உயிர்ப்பிப்பார், எல்லா வியாதிகளிலிருந்து விடுதலை கொடுப்பார். ஆமென். என்னுடைய வாழ்க்கையில கூட சிறு வயதிலேயே ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டிருந்தது. அந்த நேரத்துல கூட எனக்கு ஜீவனை கொடுத்து அந்த ஆபத்துல என்னை பாதுகாத்து என்னை உயிர்ப்பித்தார். அதுக்கு பிறகும் பலவீனங்கள்லாம் வந்தாலும் கர்த்தர் என்னை பலப்படுத்தி வருகிறார். ஸோ உங்களுடைய வாழ்க்கையிலையும் எப்படிப்பட்ட பலவீனமாக இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பலப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஒருவேளை ஆபத்துகள், விபத்துகள், போராட்டங்கள் இவற்றின் வழியாக அநேகர் சிக்கி தவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? திரும்பவும் உங்களை உயிர்ப்பிக்கிற தேவன். ஆமேன். அதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க. ஆண்டவர் அவ்வளவுதான், ஆபத்து வந்துருச்சு கைவிட்டுட்டார்னு நினைக்காதீங்க. எல்லா ஆபத்துகளிலும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துவார், தூக்கி எடுப்பார், திரும்பவும் நம்மை உயிர்ப்பிப்பார். இந்த பாதாளத்திலிருந்து ஏறி வர பண்ணினார் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சம்பவம் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஃபியூ இயர்ஸ் பேக் ஸ்டீவுக்கு நடந்த அந்த ஆக்சிடென்ட் இல்லையா, அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அதுல அந்த செய்தியை நம்ம கேட்கும் போது, ஒரு ஆக்சிடென்ட் அவனுக்கு ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கேட்கும் போது ரொம்ப பயமா இருந்தது. என்ன நடந்திருக்குமோ, என்ன ஆயிருக்குமோ, அப்படி ஆயிடுச்சான், இப்படி ஆயிடுச்சான், அப்படி டாப்பிள் ஆயிடுச்சான் கார் அப்படின்லாம் நம்ம கேட்கும் போது நம்மளுக்கு ரொம்ப பயமா இருந்தது.
அப்போ அவங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு காரியத்தை சொன்னாங்க. அந்த கதவு திறந்து அதுல இருந்து ஏறி வந்தான் அப்படின்னு சொல்லி. சோ அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்துல இருந்து ஆண்டவர் தப்பு வச்சார் இல்லையா? ஆமென். அந்த கர்த்தர் நல்லவர். அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சொன்னாங்களா, யாரு டிரைவர் யாரு டிரைவர்? இல்ல நான் தான் டிரைவர். நீ தான் டிரைவரா? இப்படி இருக்கிற காரு கண்டிப்பா இறந்துருப்பாங்களே டிரைவரு. அதுவும் அந்த டோரே இல்ல, அந்த டிரைவர் சீட் சைட்ல இருக்கிற அந்த டோரே இல்ல, எப்படி நீங்க தப்பிச்சீங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அப்பா போயிருக்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொன்னாங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு. இந்த மாதிரி நான் வந்து மினிஸ்ட்ரி பண்றேன்னு. அது அந்த அந்த தெய்வம் தான் உங்களை காப்பாத்திருக்கு உங்க பையனை அப்படின்னு சொன்னது ஞாபகத்துக்கு வருது. ஆமென். அந்த மரண பள்ளத்தாக்குல போனாலும் அதுல இருந்து ஏறி வர பண்ணினார். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில கூட நீங்க எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மளை உயிர்ப்பிக்கிற தேவன், திரும்பவும் எடுத்து நிறுத்துகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அடுத்ததாக நம்ம பார்க்க போற காரியம் யோவேல் 2:25. நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். ஆமென். ரொம்ப அருமையான ஒரு வசனம். ஆண்டவர் சில சமயங்கள்ல நம்ம இந்த பாதையின் வழியாக அனுமதிப்பார். பலவிதமான காரியங்கள் வந்து நம்முடைய விளைச்சலை திருடிட்டு போயிடும், நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அழிச்சிட்டு போயிடும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், திரும்ப நான் உங்களுக்கு தருவேன். எதெல்லாம் பட்சித்து போட்டுச்சோ அந்த விளைவின் பலனை திரும்ப நான் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். யோபுட வாழ்க்கையில கூட எல்லாமே போனதுக்கு அப்புறம் ஆண்டவர் திரும்ப இரட்டத்தனையாய் கொடுத்தார். உண்மையிலே அப்படி ஆண்டவர் அந்த விளைவை நமக்கு திரும்ப கொடுக்கும் பொழுது 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவேல் 2:26. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென். கர்த்தர் விளைவை திரும்ப கொடுக்கும் பொழுது நம்ம சம்பூர்ணமா சாப்பிடுவோம், திருப்தி அடைவோம். அது மாத்திரமல்ல, நம்ம அதிசயமா நடத்தி வந்த தேவனை துதிப்போம். ஆண்டவர் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஸோ இந்த நாட்களில ஒருவேளை வெட்கப்பட்டு போகிற சூழ்நிலை இருக்குதே, கடன் பிரச்சனையினால, கடன் வாங்கினவங்க, கடன் கொடுத்தவங்க என்னை ரொம்ப வேதனைப்படுத்துறாங்களே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா நம்முடைய ஆண்டவர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். வாடகை கொடுக்கலையே, பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டலையே, வெட்கப்பட்டு போயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கலாம். ஆனா கர்த்தர் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டார். காரணம், அவர் எல்லா பட்சித்த விளைவையும் திரும்ப கொடுக்கிற தேவன். ஸோ விசுவாசத்தோடு இருங்க. திரும்ப நான் பெற்றுக்கொள்வேன், கண்டிப்பா எனக்கு திரும்ப கர்த்தர் கொடுப்பார். யோபுவுக்கு எப்படி அவன் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தாரோ அதே போல எனக்கும் கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு நீங்க இருங்க. ஆமென். இதை சொல்லும் பொழுது 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அதை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். இந்த சம்பவம் ஒரு சிலருக்கு இது புதுசா தெரியலாம். உண்மையிலே பைபிள்ல இருக்குதா, புதுசா இருக்கேன்னு நினைக்கலாம். பைபிள் வாசிக்காதவங்களுக்கு, ரெகுலரா வாசிக்கிறவங்களுக்கு இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். எலிசா தீர்க்கதரிசிக்கு ஒரு பெண் தன்னுடைய வீட்டின் மேலறையில ஒரு வீட்டை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த வீட்டில் உள்ள குழந்தை மரித்து போன பொழுது எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினார் என்பது நமக்கு தெரியும். அப்போ கொஞ்ச நாள்ல அந்த தேசத்துல பஞ்சம் வரப்போகிறது என்பதை அறிந்து எலிசா தீர்க்கதரிசி சொல்லுவார், நீ உன் குழந்தையோடு போய் வேற எங்கேயாவது போய் சஞ்சரி, ஏனென்றால் இங்கு பஞ்சம் வரப்போகிறது என்று சொல்லும் பொழுது அவள் அதே போல எழுந்து பெலிஸ்தரின் தேசத்துல போய் சஞ்சரிப்பாள். அப்புறம் 7 வருஷம் சென்ற பின்பு இஸ்ரவேல் தேசத்துல பஞ்சம் மாறிவிட்டது, செழிப்பு வந்து விட்டது. ஸோ இந்த பெண் சரி நம்ம தேசத்துக்கு புறப்பட்டு போகலாம் என்று சொல்லி புறப்பட்டு வருகிறாள். புறப்பட்டு வரும் பொழுது போய் ராஜாவினிடத்துல போய் முறையிட வருகிறாள். அதாவது என்னுடைய நிலம் எனக்கு வேண்டும், என்னுடைய வீடு எனக்கு வேணும். ஏன்னா 7 வருஷம் விட்டுட்டு போயிட்டாலே, அதை வேற யாராவது ஆக்கியபை பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இடம் எனக்கு வேணும், வயல் எனக்கு வேணும் என்று சொல்வதற்காக போகிறார். ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் பார்த்தா,
அங்க ஏற்கனவே எலிசா தீர்க்கதரிசியுடைய வேலைக்காரனா இருந்த கேயாசி, பண ஆசையினால் வெளியே போனவர், அந்த கேயாசி அப்போதான் அவர் அந்த ராஜாவிடத்துல போய், எலிசான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், அவர் காலத்துல அவ்வளோ அற்புதம் நடந்துச்சு தெரியுமா, ஒரு பெண்ணுடைய மகனை உயிரோடு எழுப்பினார் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்கார். அந்த நேரம் பார்த்து இவள் போய் அந்த தன்னுடைய பிரச்சனை சொல்ல போகும் பொழுது கேயாசி சொல்றாரு, ராஜாவே இவள் தான், இந்த பெண் தான், நான் சொன்னனே இவள் தான், இவளுடைய குமாரனை தான் எலிசா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினார் என்று சொன்ன உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிற்று. அவர் செய்த காரியத்தை பார்க்கும் பொழுதுதான் அவர் ஒரு பிரதானியை நியமிக்கிறார். அவளுக்குன்னு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டான யாவையும், அவளுடைய என்னென்ன காரியங்களோ அது எல்லாவற்றையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய்வது மாத்திரமல்ல, அவள் விட்டுட்டு போன அந்த 7 வருஷத்துல அவளுடைய வயல்ல என்னெல்லாம் வருமானம் வந்திருக்குமோ அது எல்லாவற்றையும் திரும்ப கிடைக்கும்படி அவர் செய்கிறார். ஸோ ரொம்ப ஆச்சரியமான காரியம். அவளுக்கு உண்டானதையும் கொடுக்கிறாரு, அவள் விட்டுட்டு போன அந்த வயலின் பலனையும் எத்தனை வருஷம் ஆனாலும் அத்தனை வருஷத்தின் பலனையும் திரும்ப கொடுக்கிறார். ஸோ சாதாரணமான ஒரு ராஜாவே இப்படி செய்யும் பொழுது நம்முடைய ராஜா ஏசப்பா அவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களை செய்வார். உங்களுடைய பிரச்சனைகளை அவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தேவை இருக்கிறதப்பா, ஆண்டவரே இந்த சொத்தை நான் இழந்துட்டேன், இந்த வீட்டை நான் இழந்துட்டேன், தப்பிதமாக அநேகர் என்னுடைய சுதந்திர பாகத்தை திருடி வச்சுட்டாங்க, குடும்பங்கள்ல சொந்தங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்னு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. நீங்க போய் சண்டை போடாதீங்க, நீங்க ஆண்டவரிடத்துல சொல்லுங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி திரும்ப உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். அவர் கொடுக்கும் பொழுது உங்களுக்கு உண்டானது மாத்திரம் கொடுக்க மாட்டாரு, இதுவரைக்கும் நீங்கள் இழந்த பலனையும் திரும்ப கொடுப்பார். அங்கேயும் யோவேலையும் சொல்லப்பட்டிருக்கிறது, வெட்டுக்கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த விளைவின் பலனை திரும்ப தருவேன். எவ்வளவு பட்சித்து போட்டுச்சோ அது திரும்ப கொடுப்பேன்னு சொல்றார். ஸோ ரொம்ப அழகான வசனம். இதை நம்ம பிடித்து கொள்ளணும். அந்த வசனத்திலே சொல்லப்பட்டது போல ஒரு பிரதானியை நியமித்து, ஸோ நமக்காக ஒரு ஆளை கர்த்தர் நியமிப்பார், நமக்கு அற்புதம் செய்யும்படி ஒரு ஆளை நியமிப்பார். சிலர் அநேகர் சொல்றத கேட்டிருக்கிறேன், வேலைக்கு எனக்கு இடமே இல்லைன்னு சொல்லிடுவாங்க, ஆனால் நான் ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணும் பொழுது எனக்காக ஒரு போஸ்டே உருவாக்கி எனக்கு வேலை கொடுத்தாங்கன்னு சாட்சி சொல்றத கேட்டிருக்கிறோம் இல்லையா? ஸோ நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் தான், வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுகிறவர், எப்படி ஆனாலும் அற்புதங்களை செய்கிறவர், இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். பிரியமானவர்களே, இன்றைக்கும் ஆண்டவர் திரும்ப நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை தருகிறார் என்பதை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நம்ம தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை. அவர்
யாக்கோபு நடுங்கிடுவானோ, யாக்கோபின் தேவன் துணையே. அமெரிக்கை வாழ்வை அழைப்போம், ஆண்டவர் வாழ்வில் சுகிப்போம். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். பதறாத வாழ்வும் சிதறாத மனமும் பரிசாக தேவன் அருள்வார். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். சிறை வாழ்வு மறையும் சீர்வாழ்வு மலரும் சீயோனின் மகிமை திரும்பும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தொனிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். பிரியமானவர்களே, வேதமே மனமகிழ்ச்சியில உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவர் எந்தெந்த காரியத்தெல்லாம் நம்மளுக்கு திரும்ப தருகிறார், எதெல்லாம் நம்மளுக்கு ரெஸ்டோர் பண்ணுகிறார் என்பதை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். முதலாவதாக நம்மளுக்கு ரட்சிப்பை திரும்ப தருகிறார். இரண்டாவதாக நம்ம பார்த்தோம், நம்மளுக்கு பலனை அவர் திரும்ப தருகிறார். மூன்றாவதாக நம்ம எல்லா ஆபத்திலிருந்தோம், எல்லா நெருக்கடியிலிருந்தோம், பாதாளம் போன்ற பிரச்சனைகளிலிருந்தும் திரும்பி ஏறி வர பண்ண ஆண்டவரால கூடும் என்பதை நம்ம பார்த்தோம். நான்காவதாக நம்ம பார்த்தோம், நாம் இழந்த எல்லாவற்றையும், பொருளாதாரமா இருக்கட்டும், உறவுகளாக கூட இருக்கட்டும், எந்த காரியத்திலும் எதெல்லாம் நம்ம இழந்தோமோ அதை எல்லாவற்றையும் திரும்ப ஆண்டவர் தர வல்லவராய் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். சோ ஐந்தாவதாக நம்ம எதை திருப்பிக் கொள்ள போகிறோம்? ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். இதுல நம்ம பார்க்கிறோம், விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ தாவீதுடைய கூடாரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. ஸோ இன்றைக்கு கூட நம்முடைய குடும்பங்கள்ல நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பை நம்ம இழந்திருக்கலாம், குடும்ப வாழ்க்கையை இழந்திருக்கலாம், பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வழியாக நாம் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விழுந்து போனா கூட அதை நான் திரும்ப எடுப்பித்து அதை கட்டுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதை சொல்லும்போது ரொம்ப அழகா அந்த வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது, திறப்புகளை அடைத்து. ஸோ அதில் கேப் இருக்கும். அந்த கேப் இருந்தால் அது வழியா பிசாசு வந்துடலாம், பூச்சி வந்துடலாம், பாம்பு வந்துடலாம், பொல்லாத மனுஷர்கள் கூட உள்ள நுழைஞ்சிடலாம். ஸோ அந்த திறப்புகளை அடைப்பேன் என்று சொல்லுகிறார். நெஹேமியாவோட காலத்துல கூட அவங்க அலங்கத்தை கட்டும் போது சில இடங்கள்லாம் பழுது பார்த்து கட்டினார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த வால்ஸ்ல இருக்கிற கேப்ஸ், கிராக்ஸ் எல்லாத்தையும் அவங்க பழுது பார்த்து கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமென். இங்க சொல்லுகிறார், ஆண்டவரே நமக்காக கட்டி தருவேன் என்று சொல்லுகிறார். அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி, என்னென்ன டேமேஜ் ஆச்சோ அந்த டேமேஜ் எல்லாம் சரிப்படுத்துகிறார். ஸோ குடும்பத்துல பல பிரச்சனைகள், சண்டைகள் எல்லாம் வரும் பொழுது அந்த ரொம்ப ஒரு மாதிரி ஒரு உறவுகள் டேமேஜ் ஆயிடுது இல்லையா? இப்படி என்னை பேசிட்டாங்களே, அவங்க என்ன இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப மனசு கஷ்டமாயிரும், உள்ள உடஞ்சி போயிடும் இல்லையா? மறக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அதெல்லாம் நான் சீர்படுத்துவேன், சீர்படுத்துவேன், சீர்படுத்துவேன் என்று மாத்திரம் சொல்லல, பூர்வ நாட்கள்ல இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். அப்போ அந்த தாவீதின் கூடாரம் விழுந்து போகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? தாவீது ராஜா, அவர் ஒரு கூடாரத்தை கட்டினார்னா எவ்வளோ ஜைஜாண்டிக்கா, எவ்வளோ மெஜஸ்டிக்கா இருந்திருக்கும் இல்லையா? அப்போ ஆண்டவர் சொல்றார், திரும்பவும் பூர்வத்தில் இருந்தது போல நான் அதை ஸ்தாபிப்பேன், அதாவது எஸ்டாப்ளிஷ் பண்ணுவேன் என்று, நிலை நிறுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நீங்க நிறைய நேரங்கள்ல யோசிப்பீங்க, முன்ன இருந்த ஆசீர்வாதம் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இப்போ எவ்வளோ கஷ்டமாயிருச்சே நம்ம நினைப்போம்.
இந்த கொள்ளை நோய்க்கு பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ, முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சு? மாஸ்க் போட வேண்டாம், எங்க வேணா போகலாம், எப்போ வேணா போகலாம். சர்ச்சுக்கு நம்ம போவோம் எவ்ரி சண்டே. ப்ரேயர் சென்டர்ல நம்ம மீட்டிங்ஸ் நடத்தும் போது எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். ஆமாம். இப்போ முன்ன இருந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு அதுதான் சொல்றாரு. பூர்வத்தில் இருந்தது போல நான் அதை ஸ்தாபிப்பேன். ஆமென். ஸோ கண்டிப்பா ஆண்டவர் நம்ம ரெஸ்டோர் பண்ணும் பொழுது பூர்வத்தில் இருந்தது போல சந்தோஷமான நாட்களை அனுபவித்தது போல திரும்பவும் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்தை கட்டி எழுப்புவார். எல்லா திறப்புகளை அதை அவர் சரிப்படுத்தி சீர்படுத்தி டேமேஜஸ் எல்லாத்தையும் கர்த்தர் பழுது பார்த்து சீர்படுத்தி நம்மை மறுபடியும் நம்ம எங்க இருந்து விழுந்தோமோ அதே இடத்துல திரும்பவும் கர்த்தர் நிறுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸோ நீங்க சோர்ந்து போகாதீங்க. இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. எனக்கு திரும்ப கட்டுங்கப்பா, திரும்ப நிறுத்துங்கப்பா, திரும்ப ஸ்தாபித்துருங்கப்பா என்று சொல்லி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கண்டிப்பா அப்படியே நடத்துவார். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கை கூட இடிக்கப்பட்டிருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்களின் நிமித்தமாக உங்களுடைய குடும்பமோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளின் குடும்பமோ உடைக்கப்பட்டிருக்கலாம். கணவனையோ அல்லது மனைவியோ பிரிந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பூர்வத்தில் இருந்தது போல என் வாழ்க்கை மாறினா நலமா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு கூட நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீர்களே, ஆனால் இந்த வார்த்தை உங்களுக்கு நேராகத்தான் வருகிறது. ஆண்டவர் விழுந்து போன உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை திரும்ப நிறுத்துவார். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையை செப்பனிட்டு உங்களுடைய வாழ்க்கையில எல்லா திறப்புகளையும் அடைத்து சத்ரு உள்ள நுழையாதபடி கர்த்தர் வேலி அடைப்பது மாத்திரமல்ல, மறுபடியும் உங்களை நிறுத்துவார். அதனால் நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்க. திரும்பவும் என்னை கட்டுங்கப்பா, என் குடும்ப வாழ்க்கையை கட்டுங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் அழகாய் கட்டுவார். ஆமென். அடுத்ததாக ஆண்டவர் எந்த காரியத்தை நம்மளுக்கு திரும்ப தரப்போகிறார் என்பதை எரேமியா 29:14 நான் வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு காணப்படுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிறை இருப்பை திருப்பி நான் உங்களை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து நான் உங்களை விலக்கியிருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம இங்க வாசிக்கிறோம், ஆண்டவர் நம்முடைய சிறை இருப்பை திருப்புகிறார். திருப்பும் போது 2 காரியங்கள் நடக்குது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதலாவதாக எல்லா ஜாதிகளிலும் எல்லா இடங்களிலும் இருந்து உங்களை சேர்த்து சிதறி கிடக்கிற ஜனங்களை, சிதறி கிடக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒன்றாக சேர்க்கிறார். முதலாவதாக. இரண்டாவதாக, நான் விலக்கி இருந்த ஸ்தலத்துக்கே உங்களை திரும்பி வர பண்ணுவேன். திரும்பவும் நம்முடைய இடத்திற்கு நம்ம எந்தெந்த பொசிஷன்ஸ்லாம் லூஸ் பண்ணோமோ, அது ஒரு வேலை குடும்பத்துல இருக்கலாம், வேலையில இருக்கலாம், சர்ச்ல, மினிஸ்ட்ரியில இருக்கலாம், அந்த ஸ்தானங்களுக்கு ஆண்டவர் திரும்ப உங்களை கொண்டு வருவேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் சில சமயங்கள்ல பிரச்சனைகளின் நிமித்தமோ போராட்டங்களின் நிமித்தமோ சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன். அப்படி திருப்பும் போது உங்களை நான் திரும்ப கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு வார்த்தை. அதே போல இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எரேமியா 31:16-17. நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் ஒன்றென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு. உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இங்க நம்ம பார்க்கிறோம், முதல்ல நம்ம பார்த்தோம், நம்மை திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பார், திரும்ப கொண்டு வருவார் என்று சொல்லுகிறார். இங்க பார்க்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார். பலவிதமான சத்ருவின் தேசத்துல, சத்ருவின் இடத்துல சிறைப்பிடிக்கப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் திரும்ப கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொல்லும் பொழுது முதல்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம எந்தெந்த சிறையிருப்புகள்ல இருக்கிறோமோ அந்த சிறையிருப்பு, நம்ம ஒருவேளை பாவத்தில் இருக்கலாம், உலக பிரகாரமான அடிமைத்தனத்தில் இருக்கலாம், அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய தேசத்துல நிம்மதியாய் வாழும்படி கர்த்தர் திருப்பி கொண்டு வருவார். இங்க பார்க்கிறோம், அநேக குடும்பத்துல பிள்ளைகளுக்காக அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஸோ நீ அழுது கொண்டு இருக்கிறாய், ஆனா நீ இனிமே அழாத. ஏனென்றால் பிள்ளைகள் சத்துருக்களின் தேசத்திலிருந்து கர்த்தர் கொண்டு வருவார்.
கொண்டு வருவது மாத்திரமல்ல, அவர்கள் தங்களுடைய தேசத்துக்கு திரும்பி வருவார்கள். ஆமென். அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு பார்த்தா நிறைய பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க பயங்கரமான பாவங்களுக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்ததுலேருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் சில்ட்ரன் கூட எவ்வளோ அடிமைத்தனத்துக்குள்ளே இருக்கிறாங்க. ஸோ பலவிதமான காரியங்கள் சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருந்து தவறான பாதைக்குள்ளே போயிடுறாங்க. நிறைய பெற்றோர் கண்ணீர் வடிக்கிற காரியம், என்னுடைய பிள்ளை எனக்கு திரும்ப கிடைப்பானா, அவன் என்னிடத்தில் பேசுவதே கிடையாது, மற்றவர்களிடத்தில் தான் பேசி கொண்டு இருக்கிறான், எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்கிறான், வீட்டில் பேசுகிறதே கிடையாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு தவறான உறவுகளுக்குள்ள சிக்கிட்டாங்க. நிறைய பிள்ளைங்க குடிக்கும், போதை வஸ்துக்கும், பலவிதமான அடிக்ஷனுக்குள்ள அவங்க மாறிட்டாங்க. இதனால பெற்றோர் கண்ணீர் விட்டு கதறி கொண்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், பிள்ளையுடைய சிறையிருப்பை மாற்றி அவர்கள் இருக்கிற அந்த சத்ருவின் தேசத்திலிருந்து அவர்களை திரும்ப கொண்டு வருவேன் என்று சொல்லுகிறார். இது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய சந்தோஷமான வாக்குத்தத்தம். அதனால் எல்லா பெற்றோரும் நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுடைய பிள்ளைகளை திருப்பி உங்களிடத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பார். ஸோ இது வரைக்கும் நீங்கள் அழுதுட்டு இருந்திருக்கலாம், இனி நீங்கள் அழாமல் ஆண்டவரை நோக்கி விசுவாசிக்கிற ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை பிடிக்கிற ஆண்டவரே, நீங்கள் எனக்கு திரும்ப தருவீங்க, என் பிள்ளைங்களை திரும்ப கொண்டு வருவீங்க, எல்லா போராட்டங்களிலிருந்தும் எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் பிள்ளைகளை விடுவித்து கொண்டு வருவீங்க என்று விசுவாசத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் பொழுது கர்த்தர் கண்டிப்பாக மகிமையான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். பிள்ளைகளின் அன்பை உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். ஆமென். பிரியமானவர்களே, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் திரும்ப தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது என்ன என்பதை நம்ம ஏசாயா 57:18 நம்ம வாசிக்கலாம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். இங்க நம்ம வாசிக்கிறோம், திரும்பவும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். இன்னைக்கு அநேகர் பயங்கரமான ஒரு துக்கத்துல ஆறுதல் செய்யறதற்கு கூட மனுஷங்களோ, உதவிக்கு பக்கத்துல உறவினர்களோ, நண்பர்களோ, குடும்பத்தினரோ இல்லாத சூழ்நிலையில காணப்படுகிறாங்க. பலவிதமான போராட்டங்கள், சிந்தையில ஒரு சமாதானம் இல்லை. இன்னும் பல போராட்டங்கள்ல ஆறுதலற்று, எங்க போனா ஆறுதல் கிடைக்கும், எதை செய்தா ஆறுதல் கிடைக்கும், இங்க போனா ஆறுதல் கிடைக்குமா, இன்னும் வீடுகள்ல இருந்து பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ்ல, டிப்ரெஷன்ல மக்கள் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார், அவங்கள துக்கப்படுகிறவர்களுக்கு ஆறுதல் அளிக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு உறவினர்களை இழந்திருக்கலாம், இல்ல உங்க சூழ்நிலை ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையில இருக்கலாம், ஆறுதலற்று இருக்கலாம், கண்ணீரோடு நீங்க காணப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஆண்டவர் ஆறுதலை அளிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். திரும்பவும் ஆறுதல் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் நமக்கு திரும்ப கொடுக்கிற காரியங்களை குறித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டினார் இல்லையா? இதை வைத்து நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க என்னெல்லாம் இழந்திருக்கிறீங்க, என்னென்ன ஆசீர்வாதங்களை இழந்திருக்கிறீங்களோ எங்களுக்கு திரும்ப தாங்கப்பா என்று கேட்கும்போது கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அன்றைக்கு தாவீது தன்னுடைய மனைவி, பிள்ளைகள் எல்லாரையும் சிக்லாக் பட்டணத்தில் இழக்க கொடுத்த பொழுது ஆண்டவரை நோக்கி எனக்கு திரும்ப தாங்கப்பா என்று தேவ சமூகத்தில் அழுது விசாரித்து ஜெபித்த பொழுது நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொன்னார். அதே போல அவ்வளவு ஆசீர்வாதங்களையும், மனைவியையும், பிள்ளைகளையும், கொள்ளை உடைமைகள் எல்லாவற்றையும் அவன் திருப்பி கொண்டது நமக்கு தெரியும். இன்றைக்கும் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் திரும்ப தாங்கப்பா, எல்லாவற்றையும் நான் திருப்பி கொள்ளணும் என்று ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் கிருபை பாராட்டுவார். உங்களுடைய சுகம், நீங்கள் இழந்து போன ரட்சிப்பு, இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பொருளாதார ஆசீர்வாதம், நீங்கள் இழந்த குடும்ப வாழ்க்கை, நீங்கள் இழந்த பிள்ளைகளின் அன்பு, பிள்ளைகளின் உறவுகள், குடும்பத்தில் ஒவ்வொருவருடைய உறவுகள் எல்லாவற்றுக்காக ஆண்டவரை நோக்கி பாரத்தோடு ஜெபிங்க. நிச்சயமா ஆண்டவர் எல்லா உறவுகளையும் கர்த்தர் திருப்பி தருவார், எல்லா ஆசீர்வாதங்களையும் திருப்பி தருவார். என்னெல்லாம் இழந்தீங்களோ அவை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு திரும்ப தர வல்லவராயிருக்கிறார்.
ஒவ்வொரு காரியமா எழுதி வைத்து 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 ஜெபம் பண்ணுங்க. திரும்ப தருவேன் என்று சொன்னீரே, திரும்ப தாங்கப்பா. திரும்ப கட்டுவேன் என்று சொன்னீரே, கட்டுங்கப்பா. திரும்ப வாழ வயது போல ஆகும்னு சொன்னீங்களே, எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகள் திரும்ப வருவார்கள் என்று சொன்னீரே, திரும்ப கொண்டு வாங்கப்பா என்று நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்ம ஆண்டவர் எந்தெந்த காரியத்தெல்லாம் நமக்கு திரும்பவும் தருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்பதை நம்ம வேதத்துல இருந்து நம்ம தியானித்தோம். முதலாவது, ஆண்டவர் நமக்கு ரட்சிப்பை நம்மளுக்கு திரும்ப தர தேவனா இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, நமக்கு தேவன் நம்ம இழந்த பலனை, ஆரோக்கியத்தை திரும்ப தருகிறார் என்பதை நம்ம பார்த்தோம். மூன்றாவதாக, நம்முடைய ஆபத்திலிருந்து, நம்மளுடைய இருளான சூழ்நிலைகளிலிருந்து நம்மளை திரும்ப ஏறி வர பண்ணுகிறார். அதிலிருந்து நம்மை மீண்டு வர செய்கிற தேவன் என்பதை நம்ம பார்த்தோம். நான்காவதாக, நம்முடைய பொருளாதாரத்துல நம்ம இழந்த எல்லாவற்றையும், சத்துரு பட்சித்து போட்ட எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு ரெண்டத்தனையாக தருகிற தேவனாய் இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். ஐந்தாவதாக நம்ம பார்த்தோம், தாவீதின் கூடாரத்தை எப்படி அவர் எடுப்பித்தாரோ அதே போல நம்முடைய குடும்பத்தையும் முன்போல் நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். திரும்பவும் நம்முடைய குடும்பத்தை கட்ட, நம்முடைய அலங்கத்தை கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை பார்த்தோம். ஆறாவதாக நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பும் போது என்னென்ன காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு திருப்பி தருகிறார் என்பதை பார்த்தோம். சிறையிருப்பை திருப்பும் போது ஆண்டவர் நம்முடைய ஸ்தானங்களை நம்மளுக்கு திரும்ப தருகிறார். நம்மை திரும்ப நம்முடைய இடத்துக்கு அவர் சேர்க்கிறார். நம்முடைய பிள்ளைகளை திரும்ப வர பண்ணுகிற தேவனா இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம பார்த்தோம், ஆண்டவர் நம்மளுக்கு திரும்பவும் ஆறுதல் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம என்னென்னலாம் கஷ்டத்தில் இருக்கிறோமோ எல்லாவற்றையும் மாற்றி திரும்ப நம்ம வாழ்க்கையில சந்தோஷத்தை, சமாதானத்தை தருகிற தேவனா இருக்கிறார் என்பதை நம்ம பார்த்தோம். சோ இந்த காரியங்கள் எல்லாம் வைத்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த வேளையிலும் கர்த்தாவே, அந்த திரும்பவும் எங்களுக்கு நீர் அற்புதம் செய்வீர் என்று நிறைய வசனங்களில் இருந்து உம்முடைய வார்த்தை மூலமாக தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, நீர் இன்றைக்கு எங்களோடு கூட பேசினீர் அப்பா. உம்முடைய வார்த்தை மூலமா எங்களை உற்சாகப்படுத்தினீர் அப்பா. ஏசப்பா, ஒவ்வொருவர் குடும்பங்களிலும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப கொடுங்கப்பா. யார் யாரெல்லாம் ரட்சிப்பை இழந்திருக்கிறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில திரும்பவும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுங்க. மறுபடியும் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அதே போல இழந்து போன எல்லாவற்றையும் அவர்கள் திரும்ப பெற்றுக்கொள்வார்களாக. ஆண்டவரே, திரும்பவும் அவருடைய வயது வாழ வயது போல மாறட்டும் அப்பா. அதே போல அப்பா, அவருடைய குடும்ப வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்த எல்லா ஆசீர்வாதங்கள் அப்பா, பிள்ளைகளின் அன்பு எல்லாமே இவர்களுக்கு திரும்ப கிடைப்பதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதாரத்தில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. சகல விதமான ஆறுதல்களையும் திரும்ப கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை எல்லாம் நாங்கள் நம்புகிறோம், எங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளுகிறோம். யார் யாரெல்லாம் இதே பொசிஷன்ல இருக்கிறாங்களோ, கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ, அவர்களை மறுபடியும் ஆண்டவரே திரும்ப கட்டுவித்து அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பழுதானவைகளை ஆண்டவரே நீ சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே அவர்களை நிலை நிறுத்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களோடு இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் குடும்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. என்னென்ன காரியங்களை அவர்கள் இழந்திருக்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் நீங்க திரும்ப கொடுக்க போறீங்களே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். தொடர்ந்து அடுத்த வாரம் ஆண்டவரே நாங்கள் வேறொரு டாபிக்ல வருவதற்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரே வேதத்தை அதிகமாய் வாசித்து நேசித்து தியானிக்க, அதன்படி நடக்க உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுப்பீராக. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் அப்பா. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். துதி கனம் மகிமை எல்லாமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். பெரிய மாணவர்களே, இந்த எபிசோடு உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருந்திருக்கும் நாங்க விசுவாசிக்கிறோம். ஆண்டவர் எந்தெந்த காரியத்திலெல்லாம் உங்களுக்கு திரும்ப தருவார் என்பதை உங்களுக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறார் இல்லையா? திரும்ப திரும்ப எழுதி வைத்து அதை விசுவாச அறிக்கை செய்து நம்ம சுதந்திரித்துக் கொள்வது நம்ம கையில இருக்கிறது. பெரிய மாணவர்களே, இதே போல இன்னொரு டாபிக் நீங்களும் எடுத்து அதை தியானம் பண்ணுங்கள். நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்.
இன்னும் இதே டாபிக்ல திரும்பவும் உங்களுக்கு எதெல்லாம் கர்த்தர் கொடுக்கிறார் என்பதை நீங்களும் வேதத்திலிருந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு கர்த்தர் நிறைய காரியங்களை சொல்லி கொடுப்பார். அதை வைத்து நீங்கள் மெடிடேட் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்த வாரம் நம்ம ஒவ்வொருவரும் மறுபடியும் இந்த வேதமே என் மனமகிழ்ச்சி நிகழ்ச்சியில சந்திப்போம். அது வரைக்கும் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். God bless you. பிரியமானவர்களே, நாளை இரவு ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:30 மணிக்கு இரவு ஜெபம் இருக்கிறது. நீங்கள் அதில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். 1 மணி வரைக்கும் தான் இந்த இரவு ஜெபம். ஸோ டக்குன்னு முடிஞ்சிரும். குடும்பமாக கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.